என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நின்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் திருநீறு வைக்க வேண்டுமா கூடாதா? வள்ளலார் திருநீறு வைத்த படம், வைக்காத படம் இரண்டும் இருக்கிறதே, எது சரி? இதுவரை உலகம் அறிந்திடாத வள்ளலார் சொன்ன திருநீற்று உண்மைகள், முழுமையான விளக்கம். திருநீற்றை பற்றி புனையப்படும் பொய்களும் புரிய வைக்கும் மெய்களும். வள்ளலாரும் திருநீரும் சில காலமாக நீடிக்கும் குழப்பத்தின் உண்மை தெளிவு என்ன என்று இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கப் போகின்றோம். இந்த விளக்கத்தை வள்ளற்பெருமானின் வார்த்தைகளிலிருந்தும் வாழ்க்கையிலிருந்துமே நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த பதிவினை முழுமையாக பார்க்க சரியான நேரம் ஒதுக்குங்கள். இந்த பதிவில் ஒரு சில வினாடிகளை பார்க்க தவறினாலும் உண்மையை புரிந்து கொள்வது கடினம். முழுமையாக பார்க்க முடியாதவர்கள் இந்த பதிவினை பார்க்காமல் இருப்பதே நன்று. திருநீறு பற்றி வள்ளற்பெருமான் பாடியது போல் யாரும் பாடியதில்லை. முதல் திருமுறையிலிருந்து 6ஆம் திருமுறை வரை வள்ளற்பெருமான் திருநீறு பற்றி பாடியிருக்கின்றார். அவருடைய உபதேசங்களிலும் திருநீறு பற்றி கூறியிருக்கின்றார். அவருடைய வரலாறு முழுக்க திருநீறு கொடுத்து நோய் தீர்த்த அற்புதங்கள் அதிகம். இதுபோல் யார் வரலாற்றிலும் இத்தனை திருநீறு அற்புதங்கள் இல்லை. அப்படி இருந்தும் வள்ளற்பெருமான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு திருநீறு அணியவில்லை. அது ஏன்? தான் திருநீறு அணியாவிட்டாலும் கடைசி வரை சித்தி வளாகத்தில் இறைவனோடு இரண்டர கலப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு வரை மற்றவர்களுக்கு திருநீறு கொடுத்து நோய் தீர்த்தார். அது ஏன்? 4ஆம் திருமுறையிலேயே தான் திருநீறு அணியாததன் காரணத்தை கூறும் வள்ளற்பெருமான் 6ஆம் திருமுறை வரை திருநீற்றை சிறப்பித்து கூறுகின்றார். அது ஏன்? பல பாடல்களிலும் உபதேச குறிப்புகளிலும் திருநீறு அணிவதன் அவசியத்தை பற்றி கூறிய வள்ளற்பெருமான் தான் திருநீறு அணியாவிட்டாலும் ஒரு இடத்தில் கூட மற்றவர்களை திருநீறு அணியக்கூடாது என்று சொன்னதே இல்லை. அது ஏன்? திருநீற்றை பலரும் சமய நெறி சார்ந்ததாக நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் வள்ளற்பெருமான் திருநீறு சுத்த சன்மார்க்க நெறி சார்ந்தது என்கின்றார். அது எப்படி, எந்த இடத்தில் சொல்கின்றார்? இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கப் போகின்றோம். இந்த பதிவினை முழுமையாக பார்த்தால் திருநீறு பற்றி மட்டுமல்ல, சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன என்பதும் நன்கு விளங்கும். சுத்த சன்மார்க்கம் என்பது பேரறிவை நோக்கிய பயணம். அந்த பயண பாதையானது அறிவு என்னும் கயிற்றில் மேல் நடப்பது போன்றது. அதனால் பலரும் புரிதலின்றி தடுமாறுவது இயல்புதான். எனவே அடக்கம் என்னும் நடைப்பழகினால் அகங்காரம் என்னும் பள்ளத்தில் விழாமல் அறிவு என்னும் கயிற்றில் நடந்து அறியாமையை கடந்து பேரறிவை அடைந்து பயணத்தை முடிக்க முடியும். ஏதோ ஒரு கருத்தில் பற்று வைத்து கொண்டு சுத்த சன்மார்க்கத்தை புரிந்து கொள்ள நினைத்தால் புரிதல் என்பது என்றும் இயலாத காரியம். நாம் கற்ற எந்த விடயத்திலும் பற்று இல்லாமல் கற்றது அனைத்தையும் ஓரம் வைத்துவிட்டு உண்மையை தெரிந்து கொண்டால் போதும் என்ற தேடல் உள்ளவர்களாலே சுத்த சன்மார்க்க உண்மையை புரிந்து கொள்ள முடியும். கருத்து பற்று உடையவர்களுக்கு அவர்கள் வைத்து கொண்டிருக்கும் கருத்து பற்றே மறைப்பை உண்டாக்கி உண்மையை தெரிந்து கொள்ள முடியாமல் மேலும் அழுத்திவிடும். அதனால் திருநீற்றின் மேல் உள்ள விருப்பு வெறுப்பை நீக்கிவிட்டு இந்த பதிவினை பார்த்தால் மட்டுமே உண்மை புரியும். திருநீற்றின் ரகசியம் உடைக்கும் வள்ளற்பெருமான் அருளிய ஒரே ஒரு வைத்திய பாடல் இருக்கின்றது. இறை அருள் நிரம்ப இருத்தலான் மகிழ்ந்து பிறையென வளரும் நம்பிள்ளை மணிக்கு உருவிற் கட்டி உடனே உடையும் அது குறித்து ஐயனி அஞ்சலை அஞ்சலை. இது குறித்து அருள்நீர் அதற்குள் அடங்க செய்து வைத்தனன். அத்திருநீர் எடுத்து எய்து முப்போதும் இடுக மற்றதன் மேல் கொவ்வை சாரும் கோல்வெடி உப்பும் கவ்வக் கலந்து காய்ச்சி பூசுக பூசுக உடைந்த பூரம் பூசுக பாசுரு முருங்கை பட்டை சாற்றினில் என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான். இது திருவருட்பா தனி பாசுர பகுதியில் உள்ளது. இது வள்ளற்பெருமான் எழுதி நமக்கு கிடைத்த ஒரே ஒரு வைத்திய பாடல்.
வள்ளற் பெருமான் நிறைய வைத்திய குறிப்புகளை நமக்கு அருளி இருந்தாலும் பாடலாக கிடைத்தது இது ஒன்றுதான். கூடலூர் தேவநாதன் அவர்களின் மகன் ஐயாசாமி அவர்களுக்கு வள்ளற் பெருமான் இந்த பாடலை எழுதி அனுப்புகின்றார். ஐயாசாமி அவர்களுக்கு தொடைவாழை கட்டியை குணப்படுத்த இந்த பாடலும் இந்த பாடலோடு திருநீரும் சேர்த்து அனுப்புகின்றார் வள்ளற் பெருமான். பிறையென வளரும் நம்பிள்ளை மணி என குறிப்பிடப் பெறுபவர் தேவநாதன் அவர்களின் மகன் ஐயாசாமி அவர்கள். கட்டி உடனே உடைந்துவிடும், கவலைப்பட வேண்டாம், அருள்நீறு செய்து அனுப்பியிருக்கின்றேன். அந்த திருநீர் எடுத்து நெற்றியில் பூசி 3 வேளையும் அந்த கட்டியிலும் பூசுக. அதன் மேல் கோவை சாற்றில் வெடிவுப்பு கலந்து பூசினால் கட்டி உடையும். உடைந்த பின் முருங்கை பட்டை சாற்றினில் பூரம் கலந்து பூச புண்ணும் குணமாகும் என்று அந்த பாடலை எழுதியிருப்பார். இதன் மூலம் திருநீறு ஒரு மருந்து என்பதை நாம் உணர முடியும். மருந்து என்பது சமய மதம் சார்ந்தது இல்லை, அது எல்லோருக்கும் பொதுவானது. திருநீறு நோய் தீர்க்கும் அருள் மருந்து என்பதனை வள்ளற் பெருமானின் மேலும் சில பாடல்களும் விளக்குகின்றன. மலங்கும் மால் உடல் பிணிகளை நீக்க மருந்து வேண்டினை வாழி என் நெஞ்சே கலங்குரேல் அருள் திரு வெந்நீர் எனது கரத்திருந்தது கண்டிலை போலும் என்று நற்றுணை விளக்கத்தில் பாடுகின்றார் வள்ளற் பெருமான். மனமே உடல் நோய் நீங்க மருந்து கேட்கின்றாய், திருநீறு என் கையில் இருப்பதை நீ பார்க்கவில்லை போலும் என்று பாடுகின்றார். மேலும் பிணிகொள் வன்பவம் நீக்கும் வெந்நீரே என்று நெஞ்சோடு நேர்தலில் பாடுகின்றார் வள்ளற் பெருமான். துன்பத்தை தரும் கொடிய பிணியை நீக்க வல்லது திருநீரே என்று பாடுகின்றார். உடற்பிணி, உள்ளப்பிணி, உயிர்ப்பிணி இந்த 3 பிணியையும் நீக்கக்கூடிய மந்திர அருள் மருந்தே திருநீறு. அறியாத நம்பினி ஆதியை நீக்கும் அருள் மருந்தின் நெறியாம் தனிகையன் 6 எழுத்து உண்டு வெந்நீர் உண்டு என்று திருநீறு பற்றி உறுதி உணர்த்தலில் பாடுகின்றார் வள்ளற் பெருமான். இந்த பாடல்களின் மூலம் திருநீறு நோய் தீர்க்கும் மருந்து என உணரலாம். நோய் தீர்க்கும் மருந்தானது எந்த சமய மதத்தையும் சார்ந்தது இல்லை என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு உண்மையானது திருநீறு சமய மதம் சார்ந்தது இல்லை என்பது. திருநீறு எல்லோருக்கும் பொதுவானது. சைவ சமயம் திருநீற்றை அதிகம் கொண்டாடுகின்றது. அப்படி கொண்டாடுவதனால் அது சைவ சமயம் மட்டும் சார்ந்ததாக நினைத்து விடுகிறார்கள். ஒரு நன்மையை ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் கொண்டாடினால் நாமெல்லாம் அதனை கொண்டாடக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்று எடுத்துக்கொண்டால் அதுதான் சமய மதவாதம். எல்லாவற்றிலும் உள்ள உண்மையை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எடுத்துக்கொள்வது சமரசம். ஒருவர் ஒரு சமயத்தையோ மதத்தையோ விட்டுவிட்டு வேறொரு சமய மதத்திற்கு போனால் அவர்கள் அந்த சமய மதத்தில் பின்பற்றிய எல்லா நன்மைகளையும் சேர்த்தே விட்டு வர வேண்டும். அதுதான் சமய மதவாதம். ஆனால் சன்மார்க்கம் அப்படி இல்லை. அது உண்மை எதில் இருந்தாலும் அதனை சமரசமாய் ஏற்று அதிலுள்ள உண்மையை கூறும், அதிலுள்ள மூட நம்பிக்கைகளை மட்டும் நீக்கும். தலைகுச்சியை மறைத்தல் என்ற ஒழுக்கத்தை இஸ்லாமியர்களும் சீக்கியர்களும் அதிகம் பின்பற்றுகிறார்கள். இந்த நல்வொழுக்கத்தை சன்மார்க்கமும் வலியுறுத்துகின்றது. சன்மார்க்கத்தவர்களும் தலைகுச்சியை மறைப்பார்கள். அதனால் அவர்கள் சமய சின்னம் அணிகிறார்கள் என்று சொல்லக்கூடாது. முன்பெல்லாம் என்னை பெரும்பாலானோர் இஸ்லாமியர் என்று நினைத்தே அழைத்தார்கள். நான் நெற்றியில் அணியும் திருநீரை விட உச்சியில் அணியும் தலைப்பாகை அவர்களுக்கு என்னை ஒரு இஸ்லாமியர் போல் காட்டியிருக்கிறது. ஒருவர் என்னை பார்த்து, என்ன பாய் திருநீர் வைத்திருக்கீங்க என்று கேட்டார். ஆனால் நான் பின்பற்றுவது எல்லா சமய மத மார்க்கத்திற்கும் உண்மை பொதுநெறியாக விளங்கும் சன்மார்க்க ஒழுக்கத்தை என்று அவர் அறிந்திருக்கவில்லை. திருநீறு அணிதல், உச்சியை மறைத்தல் போன்றவை சமய சின்னம் இல்லை, சமய சின்னமாக நினைத்து கொள்கிறார்கள். இவைகள் அருளியல் ஒழுக்கத்தின் அடையாளம். இறை வழிபாட்டு தலத்தை சபை, திருச்சபை என்ற வார்த்தையை பயன்படுத்தி கிறிஸ்தவர்களும் சைவர்களும் கூறுவார்கள். வள்ளற் பெருமானும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். சன்மார்கிகள் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினால் சமய வார்த்தை என்று கூறக்கூடாது. என்னை ஒரு அன்பர் கேட்டார், நீங்கள் ஆண்டவர் என்ற வார்த்தையை ஏன் அதிகம் பயன்படுத்துறீங்க? அது கிறிஸ்தவ வார்த்தை, நீங்கள் இறைவன் அல்லது கடவுள் என்று கூறுங்கள் என்றார். அவருடைய அறியாமையை நான் என்ன என்று சொல்வது? ஒரு மொழியும் அதில் உள்ள வார்த்தைகளும் எல்லோருக்கும் பொதுவானது. எல்லா நன்மைகளும் எல்லோருக்கும் பொதுவானது. இது எங்களுக்கானது, அது அவர்களுக்கானது என்று சொல்வது ஜாதி சமய மதவாதம். நன்மைகள் எல்லோருக்குமானது என்பது சன்மார்க்கம். மருந்துகள் எப்படி எல்லோருக்கும் பொதுவானதோ அதுபோல் நன்மைகள் அனைத்தும் எல்லோருக்கும் பொதுவானது. அது யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று எந்த தடையும் இல்லை. ஒரு சமய மதம் அதனை அதிகம் பின்பற்றுகின்றது, அதனால் அதனை பின்பற்றக்கூடாது என்பது அறியாமை. அதுதான் சமயவாதம், மதவாதம் என்பது. சமய மத மார்க்கங்கள் சன்மார்க்கத்திற்கு அந்நியமானது இல்லை, அனன்யமானது என்பார் வள்ளற் பெருமான்.
அந்நியம் என்பது வேறுபட்டது என்று பொருள், அனன்யம் என்பது வேறுபடாதது என்று பொருள். அதாவது சமய மத மார்க்கங்கள் சன்மார்க்கத்திற்கு வேறானது அல்ல என்று பொருள். சுத்த சன்மார்க்கத்திற்குள் சமய மத மார்க்கத்தில் உள்ள உண்மைகள் சமரசமாயிருக்கும். அவற்றை கடந்தும் சுத்த சன்மார்க்க உண்மைகள் இருக்கின்றது என்கின்றார் வள்ளற்பெருமான். சன்மார்க்கம் என்பது சாதாரண முதல் அசாதாரணம் ஈராக உள்ளது என்பார் வள்ளற்பெருமான். சுத்த சன்மார்க்கத்தில் சமய மத மார்க்க உண்மைகள் சமரசமாயிருக்க காரணம் அனைத்தும் சன்மார்க்கத்திலிருந்து பிரிந்தவையே. சன்மார்க்கம் என்பது கருணை நெறி. சன்மார்க்கம் வேறு கருணை வேறு என்று பிரித்து பார்க்க முடியாது. பழங்கொள் கொடிய மனம் போன போக்கில் போகாது என மீட்டு நலங்கொள் கருணை சன்மார்க்க நாட்டில் விடுத்த நற்கொடியே என்று 6ஆம் திருமுறையில் பாடுகின்றார் வள்ளற்பெருமான். இங்கு கருணை சன்மார்க்கம் என்றே குறிப்பிடுகின்றார். கருணையில்லாத மார்க்கம் துன்மார்க்கம் ஆகிவிடுகின்றது என்கின்றார் வள்ளற்பெருமான். சன்மார்க்கம் ஒன்றே தழைக்க தயவறியா துன்மார்க்கம் போக தொலைந்து என்பார் வள்ளற்பெருமான். எனவே சன்மார்க்கம் என்றாலே கருணை நெறி. ஓர் உயிர் இன்னொரு உயிர் மேல் எப்பொழுது கருணை காட்டியதோ அப்பொழுதே சன்மார்க்கம் உண்டானது. எப்பொழுது கருணை காட்டியது என்றால் முதலில் இறைவன் உயிர்களிடத்தில் கருணை காட்டி அதன் பின்னே இந்த அண்ட சராசரங்கள் போன்ற எல்லாவற்றையும் படைத்து நமக்கு பிறப்பை கொடுத்தான். இந்த படைப்புக்கு முன்பே சன்மார்க்கம் உண்டானதனால் சன்மார்க்கத்தை இயற்கை தொன்மை என்பார் வள்ளற்பெருமான். இறைவன் காட்டிய அந்த கருணைக்கு அருள் என்று பெயர். அருளுடையார் எல்லாம் சன்மார்க்கம் அடைந்தவர் என்பார் வள்ளற்பெருமான். அந்த அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழி என்பார். ஜீவகாருண்யம் என்பது உயிர் இரக்க நெறி. அதனால் தயவுடையவர்கள் எல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தவர் என்பார். மேலும் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருண்ய ஒழுக்கமே என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் கூறுகின்றார் வள்ளற்பெருமான். எனவே கருணையை காட்டுவது ஜீவனாக இருந்தாலும் இறைவனாக இருந்தாலும் கருணை உண்டானாலே அங்கு சன்மார்க்கம் உண்டானது என்று பொருள். அந்த கருணை மார்க்கமாகிய சன்மார்க்கத்தில் இருந்தே ஜீவ பக்குவத்திற்கு ஏற்ப 6 அந்தங்களாகிய மதங்கள் பிரிந்தன. அந்த 6 அந்தங்களில் இருந்தே இப்பொழுது இருக்கும் அனைத்து சமய மதங்களும் உண்டாகின. பின்பு அந்த சமய மத மார்க்கங்களில் மூட நம்பிக்கைகள் நுழைந்தன. சமய மதங்கள் சன்மார்க்கத்திலிருந்து பிரிந்தவையே என்பதால் சமய மதத்தில் உள்ள உண்மைகள் அனைத்தும் சன்மார்க்க உண்மையே. அதனால் சன்மார்க்கம் சமய மதத்தில் உள்ள உண்மைகளை ஏற்கும். ஆனால் அதில் நுழைந்துள்ள மூட நம்பிக்கைகளை உண்மை அறிவு கொண்டு நீக்கும். கருணை எங்கு இருந்தாலும் அங்கு சன்மார்க்கம் இருக்கிறது என்று பொருள். அதனால் சமய மத மார்க்கத்திற்குள்ளும் சன்மார்க்கம் உண்டு. நீரணிந்து ஒளிர் அக்கமணி தரித்து உயர் சைவ நெறி நின்று என்று பாடுவார் வள்ளற்பெருமான். சைவ நெறி உடையோர் திருநீர் அணிவர். சைவ நெறி வேறு, சைவ சமயம் வேறு. சைவ நெறி என்பது எவ்வுயிரையும் தம்முயிர் போல் உணர்ந்து கொல்லாமை புலால் உண்ணாமையை கடைபிடிப்பது. திருநீறு என்னும் மருந்திற்கான பத்தியம் சைவ நெறி. திருநீறு தரித்தவர்களெல்லாம் சைவ உணவு பழக்கம் உடையவராக இருந்தார்கள். அதனால் தான் வள்ளற்பெருமான் நீரிடா புலையர் என்பார். நீரிடாதவர் புலால் உண்பவர் என்கின்றார். இந்த உண்மை வழக்கம் மறைந்து அசைவம் உண்பவர்களும் திருநீர் அணியத் தொடங்கினர். பின்பு ருத்ராட்சம் அணிபவர்கள் கொல்லாமை புலால் உண்ணாமையை கடைபிடிக்க வேண்டும் என்று இருந்தது. ஆனால் இன்று உயிர்கொலை செய்பவர்களும் புலால் உண்பவர்களும் ருத்ராட்சம் அணிகிறார்கள். இவ்வாறு படிப்படியாக அதில் உள்ள உண்மை மறைந்து போய் சடங்காக சில செயல்கள் செய்யப்படுகின்றது. இவ்வாறு திருநீரானது இன்று பலராலும் ஒரு சடங்காக அணியப்படுகின்றது. அது தவறு. அதனுடைய உண்மையை உணர்ந்து அணிவது சன்மார்க்கம். அதனை சடங்காக அணிவது சமய மதவாதம். திருநீரு மருந்தும் மந்திரமும் சேர்ந்த மருத்துவம். இந்த மருத்துவத்திற்கு பத்தியம் கொல்லாமை புலால் உண்ணாமை. அதனால் அதனை அணிபவர்கள் சைவர்கள், சைவ நெறி உடையவர்கள் என அழைக்கப்பட்டார்கள். பிற்காலத்தில் அதிலிருந்து சைவ சமய நெறி உண்டானது. திருநீறு சமய அடையாளம் இல்லை. அது அருளியல் ஒழுக்கத்தின் அடையாளம், ஆன்மீக அடையாளம். ஆன்மீகம் எல்லோருக்கும் பொதுவானது. எதுவெல்லாம் பொதுவானதோ அதுவெல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தது. சன்மார்க்கம் எல்லா சமய மத மார்க்கத்திற்கும் உண்மை பொது நெறி. நீரணிந்து ஒளிர் அக்கமணி பூண்டு சன்மார்க்க நெறி நிற்கும் அன்பர் மனமாம் என்று ஆனந்த நடன பதிகத்தில் பாடுகின்றார் வள்ளற்பெருமான். அந்த பாடல் முடிவில் அற்புத சிதாகாச ஞான அம்பலமாடும் ஆனந்த நடனமணியே என்று பாடுகின்றார். ஞான அம்பலம் என்பது ஞான சபை. இந்த பாடலில் திருநீறு அணிபவர் சன்மார்க்க நெறி நிற்கும் அன்பர் என்கின்றார். இதே பதிகத்தில் மேலான சுத்த சன்மார்க்க அனுபவ சார்ந்த மேதையர்கள் என்றும் தானான சுத்த சன்மார்க்க அனுபவ சார்ந்த தற்பரர்கள் என்றும் பாடுகின்றார் வள்ளற்பெருமான். இந்த பதிகத்தில் தெள்ளத் தெளிவாக திருநீர் அணிபவர் சுத்த சன்மார்க்க நெறி நிற்பவர் என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான்.
திருநீறு கொல்லாமை புலால் உண்ணாமையை கடைபிடிக்கும் சைவ நெறி சார்ந்தது. சைவ நெறி எல்லோருக்கும் பொதுவான கருணை நெறி என்பதால் அது சுத்த சன்மார்க்கம் சார்ந்தது. சைவ நெறி சுத்த சன்மார்க்கம் சார்ந்தது என்பதால் திருநீறு சுத்த சன்மார்க்கம் சார்ந்தது. அதனால் திருநீர் அணிதல் சுத்த சன்மார்க்க நெறி என்று இந்த பதிகத்தில் பாடுகின்றார் வள்ளற்பெருமான். திருவருட்பா 6ஆம் திருமுறை பொதுநடம் புரிகின்ற பொருள் என்ற தலைப்பில் ஒரு பாடல். மடிவுறாது என்றும் சுத்த சன்மார்க்கம் வயங்க நல்ல வரம் தந்த வாழ்வே, பொடியணி கனக பொறுப்பொழி நெருப்பே பொதுநடம் புரிகின்ற பொருளே என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான். இந்த பதிக தொடக்கமே அருட்பெருஞ்சோதி அமுதமே என்று தொடங்கும். சுத்த சன்மார்க்கம் அடிந்து போகாமல் என்றும் நிலைத்து நிற்க ஒருவர் வரம் தந்திருக்கின்றார். அவர் யார் என்றால் பொடி அணி கனக பொறுப்பொழி நெருப்பு என்கின்றார் வள்ளற்பெருமான். இங்கு பொடி என்பது திருநீறு. வள்ளற்பெருமான் திருநீற்றை பூதி, விபூதி, நீரு, திருநீரு, பொடி, திருப்பொடி என்ற பல சொற்களில் பாடுகின்றார். இந்த பாடல்களின் மூலம் திருநீறு சுத்த சன்மார்க்கத்திற்கோ அல்லது எல்லாம் வல்ல இறைவனுக்கோ வேறானது அல்ல என்றும், திருநீறு எல்லா சமய மத மார்க்கத்திற்கும் பொதுநெறியாகிய சுத்த சன்மார்க்கம் சார்ந்தது என்பதையும் நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். வள்ளற்பெருமான் தன்னுடைய இறை அனுபவங்களை திருவருட்பா 6ஆம் திருமுறை அனுபவ மாலையில் பாடுகின்றார். திருவருட்பாவில் கடைசி மாலை இந்த அனுபவ மாலைதான். அதில் இறைவனை பற்றி கூறும்பொழுது பொடியேறு வடிவுடையார் நற்பூதி அணிந்த திருவடிவு பொடித்திருமேனியர் அருட்பெருஞ்சோதியரே இறைவர் என்று பாடுகின்றார். அதே அனுபவ மாலையில் ஜாதி சமய பிளவுகளை சாடுகின்றார். இதிலிருந்து திருநீறு எல்லாம் வல்ல இறைவனுக்கோ அல்லது சுத்த சன்மார்க்கத்திற்கோ வேறானது அல்ல என்றும், அது ஜாதி சமய மதம் சாராதது, எல்லோருக்கும் பொதுவானது என்றும் உணர முடியும். மேலும் 6ஆம் திருமுறையில் ஞான சபாபதியே என்ற தலைப்பில் ஞான சபாபதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நாத விபூதியனே என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான். ஆதர வேதியனே, ஆடக ஜோதியனே, ஆரணி பாதியனே, ஆதரவாதியனே, நாத விபூதியனே, நாம வனாதியனே, ஞான சபாபதியே, ஞான சபாபதியே என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான். இந்த பாடலின் மூலம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையில் அருட்பெருஞ்சோதியாய் எழுந்தருளும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு விபூதி வேறானது அல்ல என்று உணர முடியும். திருவருட்பா 6ஆம் திருமுறையில் அம்பலவாணர் வருகையில் அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவரே, திரு அம்பலவாணரே வாரீர், அன்புடையாளரே வாரீர், ஊரு சிவானந்த பேறு தருகின்ற வீருடையீர் வாரீர், நீருடையீர் வாரீர் என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான். இதே அம்பலவாணர் வருகையில் ஆதி அனாதி என்ற ஆரணம் போற்றும் அருட்பெருஞ்சோதியீர் வாரீர், ஆனந்த நாடரே வாரீர் என்றும், ஒன்றே சிவம் அதை ஒன்று சன்மார்க்கமும் ஒன்றே என்றீர் வாரீர் என்றும் பாடுகின்றார் வள்ளற்பெருமான். இந்த பாடலில் இருந்து திருநீறு எல்லாம் அல்ல ஒருவனே ஆகிய இறைவனுக்கோ அல்லது சுத்த சன்மார்க்கத்திற்கோ வேறானது அல்ல என்று உணர்ந்து கொள்ள முடியும். என்னுயிர் நாயகர் வான் பொடித்திருமேனியர் நடனம் புரிகின்றார், அவர்தம் புகழ் உரைக்க வல்லேனோ அல்லேன்கான் தோழி என்று 6ஆம் திருமுறை திருவடி பெருமையில் பாடுகின்றார் வள்ளற்பெருமான். இதே திருவடி பெருமையில் நான்முகர்கள் மிகப்பெரியர், ஆங்கவரில் பெரியர் நாரணர்கள், மற்றவரின் நாடின் மிகப்பெரியர் வான்முகத்த ருத்திரர்கள், மற்றவரில் பெரியர் மகேச்சுரர்கள், சதாசிவர்கள் மற்றவரில் பெரியர், மீன்முகத்த விந்து அதனில் பெரிது, அதனில் நாதம் மிக பெரிது, பறை அதனில் மிக பெரியல், அவனின் ஆண்முகத்தில் பரம்பரந்தான் பெரிததனில் பெரிதாய், ஆடுகின்ற சேவடி யார் அறிவார்கான் தோழி என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான். எல்லோருக்கும் பெரியவனாகிய எல்லாம் அல்ல அந்த ஒருவனே ஆகிய இறைவனை பொடித்திருமேனியர் என்று வள்ளற்பெருமான் பாடுவதன் மூலம் திருநீறு அந்த ஒருவனே ஆகிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு வேறானது அல்ல என்று உணர முடியும். அதே திருவடி பெருமையில் நாதவரை சென்று மறை ஓர் அனந்தம் கோடி நாடி இழைத்திருந்தன, ஆகமங்கள் பரநாத போதவரை போந்து பலமுகம் கொண்டு தேடி புனர்பறியாதிருந்தன என்று அறிஞர் புகழ்வாரேல், பாதவரை வெந்நீரு படிந்திலங்க சோதி படிவம் எடுத்து அம்பலத்தே பரத நடம் புரியும், போதவரை காண்பதல்லால் அவர் பெருமை என்னால் புகழ வசமாமோ, நீ புகழா என் தோழி என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான். வேதங்கள் நாதத்தின் எல்லை வரை சென்று தேடி தேடி சோர்வடைந்தன, ஆகமங்களும் பரநாதம் வரை சென்று பல வழிகளால் தேடியும் அந்த பரம்பொருளின் தன்மையை அறிய முடியாமல் இருந்தன என்று அறிஞர்கள் கூறுவார்களே. ஆனால் திருவடிகள் வரை திருநீறு பிரகாசிக்க ஜோதி சொரூபம் கொண்டு அம்பலத்தில் பரத நடம் புரியும் அந்த பரம்பொருளை கண்குளிர காண்பதை தவிர அவரது எல்லையற்ற பெருமையை என்னால் முழுமையாக எடுத்து சொல்ல இயலுமோ? இயலாது, நீயே சொல் என் தோழி என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான்.
இறைவன் என்னும் ஜோதியில் பூத்த அருள் என்னும் நீரே திருநீரு. பரநாதத்தை கடந்து ஜோதி சுரூபமாயிருக்கும் இறைவனின் திருவடிகள் வரை திருநீரு பிரகாசித்தது என்கின்றார் வள்ளற் பெருமான். இதிலிருந்து திருநீரு என்பது அருட்பெருஞ்சோதியாய் பிரகாசிக்கும் இறைவனுக்கோ அல்லது சுத்த சன்மார்க்கத்திற்கோ வேறானது அல்ல என்பது நன்கு விளங்கும். திருவருட்பா 6ஆம் திருமுறை அருள் விளக்க மாலையில் அடிக்கடி அகத்தினிலும் புறத்தினிலும் ஜோதி அருளுருவாய் திரிந்து திரிந்து அருள்கின்ற பொருளே, படிக்களவின் மறை முடிமேல் ஆகமத்தின் முடிமேல் பதிந்த பதம் என் முடிமேல் பதித்த தனிப்பதியே, பொடி அணி கனக பொறுப்பொழி நெருப்பே, பொடிமணத்தோடு அகப்புறமும் புதுமணம் செய் அமுதே, பொடிகனக திருமேனி திருமணம் கற்பூர அடிகணக்க அம்பலத்தே திருச்சிற்றம்பலத்தே ஆடல் புரி அரசே என் அலங்கல் அணிந்தருளே என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். இதில் எல்லாம் வல்ல இறைவனை பொடி அணி கனக பொறுப்பொழி நெருப்பு என்கின்றார் வள்ளற் பெருமான். இதே அருள் விளக்க மாலையில் எல்லா சமயத்தின் முடிவு திருச்சிற்றம்பலத்தில் என்றும், இறைவன் தனக்கு சன்மார்க்க நிலைக்கு இச்சையை உண்டாக்கினான் என்றும், சமயம் மதம் என்று ஏன் இப்படி விரிந்தன என்று தனக்கு இறைவன் அறிவித்தான் என்றும், தயவுடையவரெல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தவரே என்றும் கூறுகின்றது. அதனால் 6ஆம் திருமுறை அருள் விளக்க மாலையும் திருநீரு எல்லாம் அல்ல ஒருவனே ஆகிய இறைவனுக்கும் சுத்த சன்மார்க்கத்திற்கும் வேறானது அல்ல என்று உணர்த்துகின்றது. தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயுடன் அணைப்பல், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன், இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும், பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதனி ஆதலால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும், அம்மையப்பா இனி ஆற்றேன் என்று 6ஆம் திருமுறை பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் பாடுகின்றார் வள்ளற் பெருமான். இதில் இறைவனுடைய மேனி பொடித்திருமேனி என்று பாடுகின்றார், அதாவது திருநீற்று மேனி. இதே பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டு கழிக்கவும் சங்கம் சார் திருக்கோவில் கண்டிடவும் தனக்கு இச்சை என்று பாடுகின்றார். இதனால் எல்லாம் வல்ல ஒருவனே ஆகிய இறைவனுக்கும் சுத்த சன்மார்க்கத்திற்கும் திருநீரு வேறானதல்ல என்பது இங்கு விளங்கும். இதுவல்லாமல் வள்ளற் பெருமான் 6ஆம் திருமுறையில் பல பாடல்களில் திருநீரு பற்றி பாடியிருக்கின்றார். பாதாந்த வரை நீரு மணக்கம் அன்றில் ஆடும் பரமர் திருவுள்ளம் எதுவோ பரம் அறிந்திலேனே என்று 6ஆம் திருமுறை ஆனந்த அனுபவ இடையீடு என்ற தலைப்பின் கீழ் பாடுகின்றார். 6ஆம் திருமுறை அனுபவ சித்தியில் மெய்யிலங்கு திருநீரு கந்தா என்று பாடுகின்றார். 6ஆம் திருமுறை அடியார் பேர் என்ற தலைப்பின் கீழ் பொடிமேல் அணி நின் அருட்கிதுதான் அழகோ என்று பாடுகின்றார். 6ஆம் திருமுறை ஆரமுத பேர் என்ற தலைப்பின் கீழ் பொடியேற்கும் புயனே அருட்பொன்னம்பல தரசே என்று பாடுகின்றார். மேலும் 6ஆம் திருமுறை தனித்திரு அலங்களில் நல் விபூதி அப்பா பொற்பொது நடன்செய் சோதி அப்பா என்றும், பொடி விளங்க திருமேனி புண்ணியனே என்றும், வண்ண செழுஞ்சுடரே தனி ஜோதியனே வெப்பூறு நீக்கிய வெந்நீர் பூத்த பொன் மேனியனே என்றும் பாடுகின்றார். இந்த பாடல்களின் மூலம் திருநீரு எல்லோருக்கும் பொதுவானது, சுத்த சன்மார்க்கம் சார்ந்தது என்று உணர்ந்து கொள்ள முடியும். திருநீரு ஒரு மருந்து, அது எல்லோருக்கும் பொதுவானது என்பதனை வள்ளற் பெருமானின் வரலாறும் விளக்குகின்றது. கருங்குழி முத்துநாராயணர் என்பவருக்கு நேர்ந்த கண் குற்றத்தை வள்ளலார் விபூதி கொடுத்து குணமாக்கினார். அதனால் முத்துநாராயணர் தமது சொத்து யாவையும் வள்ளலார் பெயருக்கு எழுத நினைத்தார். ஆனால் வள்ளலார் அந்த ஊர் சீனிவாச பெருமாள் கோவிலுக்கு எழுதிவிடும்படி கட்டளையிட்டார். அப்படியே செய்தார் வைஷ்ணவராகிய முத்துநாராயணர் என்பது வரலாறு. இந்த வரலாற்றினை வள்ளலாரின் நேரடி மாணவராகிய காரணப்பட்டு கந்தசாமி ஐயா எழுதுகின்றார். ஒரு வைணவருக்கு திருநீரு தந்து நோய் தீர்த்து அவர் கொடுக்க விரும்பும் சொத்தை வைணவ கோயிலுக்கு எழுத சொன்னதுதான் சமரசம். இதன் மூலம் திருநீரு ஒரு மருந்தென்றும் அது சமயம் மதம் சார்ந்தது இல்லை, எல்லோருக்கும் பொதுவானது என்றும் உணர முடியும். வள்ளற் பெருமானின் வரலாற்றில் பெரும்பகுதி வள்ளற் பெருமான் திருநீரு தந்து நோய் தீர்த்த வரலாறு தான் அதிகம். ஓரிடத்தில் மட்டும் துளசி தீர்த்தம் கொடுத்து நோய் தீர்த்த வரலாறு இருக்கின்றது. வள்ளற் பெருமான் சித்தி வளாகத்தில் தங்கியிருந்த காலத்திலும் திருநீரு தந்து நோய் தீர்த்த வரலாறும் உண்டு. வள்ளற் பெருமானின் மாணவருள் சிறந்தவரான தொழுவூர் வேலாயுதனார் உடம்பு முழுவதும் சிரங்காகி வீக்கம் அடைந்து பெரிதும் துன்பப்பட்டு கொண்டிருந்தார். அவர் மேட்டுக்குப்பம் சென்று வள்ளலார் நிஷ்டையில் இருந்தபோது மெல்லிய குரலால் அவரது பெரும் புகழை இவரது தரத்திற்கு இயன்றவாறு துதித்தார். உடனே வள்ளலார் வெளிவந்தவுடன் வேலாயுதனார் பெறா பேறு பெற்றவராய் வள்ளலாரது திருவடிகளை பற்றி கொண்டார். வள்ளலார் விபூதி அருளிய பின் அன்றைய தினமே தொழுவுரார் சுகமடைந்தார் என்று குறிப்பிடுகின்றார் காரணப்பட்டு கந்தசாமி ஐயா. இதன் மூலம் வள்ளற் பெருமான் சித்தி வளாகத்தில் தங்கியிருந்த காலத்திலும் திருநீர் கொடுத்து நோயை குணப்படுத்தினார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது அந்த காலத்தில் வள்ளலார் திருநீர் அணியவில்லை, ஆனால் தன்னை நாடி வருபவர்களுக்கு திருநீர் தந்து அவர்களின் துன்பத்தை நீக்கி இருக்கின்றார்.
வள்ளற்பெருமான் தர்மசாலையில் தங்கியிருந்த காலத்திலும் சித்தி வளாகத்தில் தங்கியிருந்த காலத்திலும் திருநீறு கொடுத்து நோய் தீர்த்தார் என்பதால் தான் இன்றும் தர்மசாலையிலும் சித்தி வளாகத்திலும் திருநீறு கொடுக்கப்படுகின்றது. ஒரு நாள் கொங்கண தேசத்திலிருந்து வந்த இருவர் வெண் கருங்குஷ்டத்தால் வருந்துவதை வள்ளற்பெருமானிடம் விண்ணப்பிக்க 5 வேளை விபூதி பெற்று குணமடைந்தனர் என்ற வரலாற்று நிகழ்வு திருநீறு ஒரு அருள் மருந்து என்பதற்கு சிறந்த உதாரணம். அந்த மருந்திற்கு பத்தியம், கொல்லாமை, புலால் உண்ணாமை. சித்த மருத்துவத்தில் சூரணம், லேகியம் கடந்து பஸ்பம் என்ற இடத்தில் இந்த திருநீறு போன்ற மருந்துகள் வருகின்றது. இறைவனை வழிபட்டு ஒரு பொருளை அனல் கொண்டு புடம் போட்டு பொடியாக்கி மந்திர உருவேற்றி தருவது பஸ்பம், சுண்ணம் போன்ற மருந்துகள். சூரணம், லேகியம் போன்றவற்றை பக்குவமில்லாத உலகியலார் கூட செய்துவிட முடியும். ஆனால் பஸ்பம், சுண்ணம் போன்றவற்றை பக்குவமுடையவர்களால் மட்டுமே செய்ய முடியும். மந்திர உருவேற்றி செய்யப்படும் பஸ்ப மருந்து வகைகளில் ஒன்றே திருநீறு. அதனால் திருநீற்றுக்கு பஸ்பம் என்ற பெயரும் உண்டு. பக்குவமில்லாதவர்கள் செய்யும் பஸ்பம், சுண்ணம் போன்றவை உயரிய ஆற்றலை கொண்டதாக இருக்காது. மேலும் பக்குவமில்லாத உலகியலாரால் இது போன்ற உயரிய மருந்தினுடைய ஆற்றலை நம்பிக்கை கொண்டு அனுபவிக்க முடியுமே ஒழிய ஆராய முடியாது. நம்பிக்கை இல்லாதவர்களால் அனுபவிக்கவும் முடியாது. வள்ளற்பெருமான் போன்ற சுத்த உஷ்ணமுடையவர்கள் ஒரு பொருளை வேதிக்க வேண்டாம், அதனை தொட்டாலே போதும் திருநீராகும். மேலும் எந்த ஒரு பொருளும் கருணையும் அன்பும் உடையவர்களின் வழிபாட்டில் அற்புத ஆற்றல் பெறும். வள்ளற்பெருமானின் திருவருப்பா பாடல் மற்றும் வரலாற்று குறிப்புகள் ஆகியவற்றிலிருந்து திருநீறு ஒரு அருள் மருந்து என்றும் அது எல்லோருக்கும் பொதுவானது என்றும் உணர்ந்து கொள்ள முடியும். எதுவெல்லாம் பொதுவானது என்று தெரிந்து கொள்பவர்கள் சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன என்பதை நன்கு புரிந்து கொள்வார்கள். இறைவன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமயத்தையோ மதத்தையோ சார்ந்தவர் இல்லை. இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவர். ஆனாலும் அவரவர் இறைவன் தன் மதத்தை, தன் சமயத்தை சார்ந்தவர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். மருத்துவம் எல்லோருக்கும் பொதுவானது போல் திருநீறு, துளசி தீர்த்தம், உச்சியை மறைத்தல் போன்ற எல்லா ஒழுக்கங்களும் எல்லோருக்கும் பொதுவானது. கடவுள் வழிபாடு என்பது எல்லோருக்கும் பொதுவானது போல் விரதம், ஜபம், தியானம், யோகம், தவம், தானம், தர்மம் எல்லோருக்கும் பொதுவானது. அதுபோல் உருவ வழிபாடு, அருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு, சொரூப வழிபாடு எல்லோருக்கும் பொதுவானது. அதுபோல் மந்திரங்கள் எல்லோருக்கும் பொதுவானது. கடவுள், இறைவன், ஆண்டவன் என்ற சொல் எப்படி பொதுவானதோ அதே போல் அருட்பெருஞ்சோதி, சிவம், சச்சிதானந்தம், நடராஜர், சிவ என்ற சொற்கள் எல்லாம் வல்ல இறைவனே குறிக்கும் பொதுவான சொற்கள். இது பற்றி ஏற்கனவே நமது சேனலில் விரிவாக பதிவிடப்பட்டுள்ளது. பார்க்காதவர்கள் அதனை பார்த்தால் நன்றாக புரியும். இதுபோன்று சமய மதத்தில் பயன்படுத்தப்படும் பொது உண்மைகளை தெரிந்து கொள்பவர்களுக்கே சுத்த சன்மார்க்கம் விளங்கும். திருநீறு அருள் மருந்து மட்டுமில்லை, நம்மை ஆபத்திலிருந்து காக்கும் மந்திர கவசமாகவும் இருக்கின்றது. வடலூரில் 2 பேர் மீது தவறுதலாக குற்ற விசாரணை நடக்கிற போது அவர்கள் வள்ளற்பெருமானிடம் தாங்கள் உயிரை விடுவதை தவிர வேறு வழியில்லை என்று விண்ணப்பிக்க அவர்களுக்கு விபூதி கொடுத்து விசாரணை தளத்திற்கு உள்ளே போகும்போது அவ்விபூதியை தரித்து கொண்டு போகும்படி கூறினார். அங்ஙனமே செய்ய குற்றம் தள்ளப்பட்டது என்பது வரலாறு. இதன் மூலம் அருளாளர்கள் தரும் திருநீறு நம்மை தீமையிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காக்கும் மந்திர கவசம் என்பதை உணர முடியும். வள்ளற்பெருமான் திருநீறு பற்றி பாடிய அளவிற்கு இதுவரை யாரும் பாடியதில்லை என்பதை வள்ளற்பெருமானின் இந்த ஒரு பாடல் நமக்கு நன்கு உணர்த்தும். கடவுள் நீரிடா கடையரை கண்கால் கனவிலேனும் நீர் காணுதல் ஒழிக, அடவுள் மாசு தீர்த்து அருள் திருநீற்றை அணியும் தொண்டரை அன்புடன் காண்க. போற்றி நீரிடா புலையரை கண்டால் போக போக நீர் புலமிழந்து அவமே, நீற்றின் மேனியர் தங்களை கண்டால் நிற்க நிற்க அந்த நிமலரை காண்க. தெய்வ நீரிடா சிறியரை கண்டால் சீறு பாம்பு கண்டென ஒளித்தேக, சைவ நீரிடும் தலைவரை கண்கால் சார்ந்து நின்று நீர் தனிவிருந்துண்க. தூய நீரிடா பேயர்கள் ஒன்று சொல்வாரெனில் புல்லென அடைக்க, தாய நீரிடும் நேயர் ஒன்று உரைத்தால் தழுவியே அதை முழுவதும் கேட்க. நல்ல நீரிடா நாய்களின் தேகம் நாற்றம் நேர்ந்திடில் நன் உயிர் படக்க, வல்ல நீரிடும் வல்லவர் எழின்மை வாசம் நேரிடில் மகிழ்வுடன் முகர்க. அருள் செய் நீரிடார் அமுது உனக்கிடினும் அம்மலத்தினை அருந்துதல் ஒழிக, தெருள்கொள் நீரிடும் செல்வர் கூழிடினும் சேர்ந்து வாழ்த்தி அத்திரு அமுது உண்க. முத்தி நீரிடார் முன்கையால் தொடினும் முள்ளுறுத்தல் போல் முனிவுடன் நடுங்க, பத்தி நீரிடும் பத்தர்கள் காலால் பாய்ந்து உதைக்கினும் பரிந்ததை மகிழ்க. நிலைகொள் நீரிடா புலையரை மறந்தும் நினைப்பது என்பதை நெஞ்சமே ஒழிக, கலைகொள் நீரிடும் கருத்தரை நாளும் கருதி நின்றுள்ளே கனிந்து நிற்குறுக என்று திருவருப்பா சிவபுண்ணிய தேற்றத்தில் பாடுகின்றார் வள்ளற்பெருமான். வள்ளலாரின் இந்த பாடல் திருநீற்றின் சிறப்பை பறைசாற்றுகின்றது.
நீரிடாதவரை பார்க்காதே, நீரிடாதவர் சொல் கேட்காதே, நீரிடாதவர் வாசனை முகராதே, நீரிடாதவர் கையால் உண்ணாதே, நீரிடாதவரை நினைக்காதே என்று திருநீற்றை அணிவதன் நோக்கம் உணர்ந்து அதனை அணிவோரின் சிறப்பு பற்றி பாடுகின்றார் வள்ளற் பெருமான். இங்கு நீரிடாதவரை புலால் உண்பவர் என்ற அடிப்படையில் இந்த பாடலை பாடுகின்றார். அதனால்தான் இதில் நீரிடா புலையர் என்று குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். மேலும் சிவநேச வெண்பாவில் வீயம் இடுகாட்டகத்துள் வேம்பினத்தின் வெந்தசையை பேயுமுடன் உண்ணும் பேரன்றோ, தோயும் மயல் நீங்க அருள் செய்வோய் வெந்நீர் அணியார் தீய மனையில் ஆங்கவுரோடு உண்ணும் அது என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். திருநீர் அணியாதவர் வீட்டில் உண்ணுவது என்பது சுடுகாட்டில் பிணத்தின் சதையை பேய்களோடு சேர்ந்து உண்பதற்கு சமமானது என்று இந்த பாடலில் உணர்த்துகின்றார் வள்ளற் பெருமான். இங்கு திருநீர் அணியாதவர் என்பது கொல்லாமை புலால் உண்ணாமையை கடைபிடிக்கும் சைவ நெறி நில்லாதவர் என்ற பொருளில் பாடுகின்றார் வள்ளற் பெருமான். மற்றொரு பாடலில் தோற்றமில்லா கண்ணும் சுவை உணரா நாவும் திகழ் நாற்றம் அறியாத நாசியுமோர் மாற்றமும் தான் கேளா செவியுங்கொள் கீழ்முகமே நீற்றணிதான் மூளாது பாழ்த்த முகம் என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். திருநீற்றை அணியாமல் பாழாய் போன முகத்தில் கண்ணிருந்தும் நல்லதை காண தெரியாததாய், நாக்கிருந்தும் நல்லதை சுவைக்க உணராததாய், மூக்கிருந்தும் நல்லதை நுகர அறியாததாய், காதிருந்தும் நல்லதை கேட்காததாய் இருக்கும் இழிவான முகம் என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். மேலும் திருவருட்பா நெஞ்சுறுத்த திருநேரிசையில் பாங்குடையார் மெய்யில் பழித்த திருநீரணியா தீங்குடையார் தீமனையில் செல்லாதே என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். நல்ல பண்புடையார் உடலில் திருநீர் விளங்கும், பண்பில்லாதவர் உடலில் திருநீர் இன்றி பிரகாசம் குன்றும். காரணம், அவர் தீய நெறிகளை உடையவராக இருப்பார். எனவே தீமை நிறைந்திருக்கும் அவரது வீட்டிற்கு செல்லாதே என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். மேலும் திருவருட்பா விண்ணப்ப கலிவெண்பாவில் நான் தப்பை ஆராய்ந்து விடாமல் இருக்கின்றேன், உன் தாளை ஏற்றாமல் மறக்கின்றேன், இருந்தாலும் கொல்லாமை புலால் உண்ணாமை என்னும் சைவ நெறியாகிய திருநீற்று நெறி விட்டு விடாமல் இருக்கின்றேன், இறைவா என்னை கைவிட்டு விடாதே என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். தப்பாய்ந்து மட்டு விடேன் உன் தாள் மறக்கினும் வெந்நீற்று நெறி விட்டுவிடேன் என்றனை கை விட்டுவிடேல் என்று பாடுகின்றார். மேலும் வள்ளற் பெருமானின் நெஞ்சறிவுறுத்தல் பாடல் திருநீற்றின் சிறப்பினை நன்கு விளக்குகின்றது. சூழ்வதனுக்கு எவ்வாறு இருந்தால் இயலுமெனில் அம்ம இவ்வாறு இருந்தால் இயலாதான், செவ்வாற்றில் பற்றற்றான் பற்றினையே பற்றிடல் வேண்டும், அது பற்றற்றால் அன்றி பழியாதால், பற்றற்றல் வேதனையால் இங்கு விரியும் சகப்பழக்க வாதனை போய் நீங்கிலன்றி வாராதான், வாதனையும் ஈனமந்தோ இவ்வுலகம் என்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தால் அன்றி நலியாதான், ஞானமது போகமுற்றும் பொய்யெனவே போதும் அனித்திய விவேகமுற்றால் அன்றி விளங்காதான், ஆக வஃது உண்ண வந்தால் போலும் இவன் உற்று விசாரித்திடும் ஓர் எண்ணம் வந்தால் அன்றி இசையாதால், எண்ணமது பங்கமடைந்தார் அவையை பாராது சாதுக்கள் சங்கமடைந்தால் அன்றி சாராதால் என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். இறைவனை சூழ்ந்து அனுபவிப்பதற்கு எவ்வாறு இருந்தால் இயலுமெனில் அம்மா இவ்வாறு இருந்தால் இயலாது, நல்ல நெறியில் நின்று பற்றற்றவனாகிய இறைவனின் பற்றையே பற்ற வேண்டும், அது மற்ற எல்லா பற்றையும் விட்டால் மட்டுமே முடியும். எல்லா பற்றையும் விட வேண்டும் என்றால் நாம் இதுவரை பழகி வந்த பழக்கவாதனை, அதாவது முந்தைய அனுபவங்களினால் உண்டாகும் பழக்கம் நீங்கினால் மட்டுமே முடியும். அந்த பழக்கவாதனை எப்போது நீங்கும் என்றால் இந்த உலகம் இழிவானது என்று உணர்ந்து அருளை நாடுகின்ற ஞானம் வந்தால் மட்டுமே முடியும். அந்த ஞானம் எப்போது உண்டாகும் என்றால் உலகியல் இன்பங்கள் அத்தனையும் பொய் என்று உணர்ந்து நிலையாமை என்னும் தெளிவாகிய அனித்திய விவேகம் வந்தால் மட்டுமே உண்டாகும். அந்த அனித்திய விவேகம் எப்போது உண்டாகும் என்றால் எதையும் ஆய்ந்து விசாரிக்கின்ற எண்ணம் வந்தால் மட்டுமே உண்டாகும். அந்த எண்ணம் எப்பொழுது வரும் என்றால் ஒழுக்க நெறி தவறிய பங்கமடைந்தாரோடு சேராது, ஒழுக்க நெறியில் நிற்கும் சாதுக்கள் சங்கமடைந்தால் மட்டுமே முடியும் என்று இந்த பாடலில் கூறிய வள்ளற் பெருமான் அடுத்த வரியிலிருந்து பங்கமடைந்தார் யார் என்று விளக்குகின்றார். அதில் முதல் வரியே இங்கு அதனால் வீழ்முகத்தாராகி நிதம் வெந்நீர் அணிந்தறியா பாழ்முகத்தோர் தம்பால் படந்துரையேல், பாழ்முகத்தில் பேயாட உள்ளறியா பித்தாட நின்னுடனே வாயாடுவார் பால் மருவி நில்லேல், நீயாடி பேதித்திடவும் பிறழ்ந்திடவும் நின்னுடனே வாதித்திடுவார் பால் வாய்ந்துரையேல், சாதித்து சைவமெங்கே வெந்நீற்றின் சார்பெங்கே மெய்யான தெய்வமெங்கே என்பவரை சேர்ந்துரையல் என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். பங்கமடைந்தார் அவையில் சேராது சாதுக்கள் சங்கமடைந்தார் அவையில்தான் சேர வேண்டும். அதனால் அருளொளியற்ற முகமுடையோராய் தினமும் திருநீர் அணியாத அந்த பாழ்முகமுடையோரின் பழக்கம் வைக்காதே. திருநீர் அணியாத பாழ்முகத்தில் பேயாடும், அவர் உள்ளத்தில் உண்மையில்லாது பித்து பிடித்து உன்னோடு வாயாடுவார், அவர்களோடு சேர்ந்து இருக்காதே. அவர்கள் நீ நிலை குலைந்து குழப்பம் அடையவும் நெறி தவறவும் உன்னோடு வாதிடுவார்கள், அவர்களின் பக்கம் சென்று நிற்காதே.
வாதாடி சாதித்து இந்த கொல்லாமை புலால் உண்ணாமையை கடைபிடிக்கும் சைவ நெறி எங்கே? திருநீற்றின் பெருமை எங்கே? உண்மையான தெய்வம் எங்கே? அதெல்லாம் ஒன்றுமில்லை என்பார் அவர்களோடு சேர்ந்து இருக்காதே என்று பங்கமடைந்தார் பற்றி பல வரிகள் பாடுவார் வள்ளற் பெருமான். அப்படி பாடிக்கொண்டே வந்து முடிக்கும் பொழுதும் கொல்லாமை புலால் உண்ணாமை என்னும் சைவ நெறி பற்றியே பாடி முடிப்பார். பொய் ஒழுக்கில் பொய்நூல் பதறி புலம்புகின்ற பித்தர்கள் பால் அந்நூல் விரும்பி அடைந்தலையேல். கைநேந்து கோடாது கோடி கொடுத்தாலும் சைவ நெறி நாடாதவர் அவையை நன்னியிடேல். கோடாது கொல்லா விரதமது கொல்லாரை காணில் ஒரு புல்லாக எண்ணி புறம்பொழிக. எல்லாமும் ஆக நவில்கின்றது என் நம் ஐயனுக்கு அன்பில்லாரை நீ கனவிலேனும் நினையற்க என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். தவறான நெறியில் நின்று பொய்யான நூல்களை ஆதாரமாக கொண்டு குழம்பி புலம்பும் பித்தர்களிடம் சென்று அந்த நூல்களை விரும்பி அவர்களை சேர்ந்து நீ அலையாதே. கையை நீட்டி கோடி கோடியாக கொடுத்தாலும் கொல்லாமை புலால் உண்ணாமை என்னும் சைவ நெறியை பின்பற்றாதவர்களுடைய கூட்டத்தை நெருங்காதே. உண்மையாக கொல்லா விரதத்தை மேற்கொள்ளாதவர்களை ஒரு புல்லாக நினைத்து விலகி செல். இப்படி எல்லாவற்றையும் தனித்தனியாக சொல்வதற்கு பதிலாக நம் இறைவனிடத்தில் அன்பில்லாதவரை நீ கனவிலும் நினைக்காதே என்று கூறி பங்கமடைந்தார் பற்றி முடிப்பார் வள்ளற் பெருமான். பின்பு சாதுக்கள் சங்கமுடையார் யார் என்று தொடங்குவார். தொடக்கத்திலே திருநீறு பற்றி தான் கூறுவார். ஏகநடிக்கு அன்பே வடிவாய் அருளே உயிராய் பேரின்பே உணவாய் இசைந்தாரும் அன்பாகி கண்டிகையே பூநீர் கலவையே வெந்நீராய் கொண்டு இகவா சார்பு குறித்தாரும் என்று சாதுக்கள் பற்றி பாடுகின்றார் வள்ளற் பெருமான். ஒருவனே ஆகிய இறைவன் அடிக்கு அன்பே வடிவாகவும் அருளே உயிராகவும் பேரின்பமே உணவாகவும் கொண்டு வாழ்பவரும் இறைவனிடத்தில் அன்பு கொண்டு கண்டிகையே அணிகலனாய் பூசு பொருள் அனைத்தும் திருநீராய் கொண்டு நிலைத்த சார்பு உடையோரும் என்று சாதுக்கள் சங்கமுடையோர் பற்றி கூறுகின்றார் வள்ளற் பெருமான். இந்த நெஞ்சறிவுறுத்தல் பாடல் திருநீறு அணியாதவர் அவை பங்கமடைந்தார் அவை, திருநீறு தரிப்பவர் அவை, சாதுக்கள் சங்கமடைந்தார் அவை என்று விளக்குகின்றது. இந்த பாடலின் மூலம் திருநீறு சாதுக்களுக்கு வேறானதல்ல என்று உணர முடியும். சரி, வள்ளற் பெருமான் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் திருநீறு தரிக்கவில்லை என்று கூறுகிறார்களே, உண்மையா? அது பற்றி வள்ளற் பெருமானின் திருவருட்பா என்ன கூறுகின்றது என்று பார்ப்போம். வள்ளற் பெருமானின் 4ஆம் திருமுறை பாடல் அது பற்றி கூறுகின்றது. திருவுரு கொண்டெழுந்தருளி சிறியேன் முன் அடைந்து திருநீற்று பை அவிழ்த்து செஞ்சுடர் பூ அளிக்க தருவுரு கொண்டு எதிர்வணங்கி வாங்கிய நான் மீட்டும் தயாநிதியே திருநீரும் தருக என கேட்ப மறு உருவு கொண்டு அன்று அளித்தாம் திருநீரு இன்று உனக்கு மகிழ்ந்தளித்தாம் இவை என்று வாய் மலர்ந்து நின்றாய். குரு உருவு கொண்ட அம்பலத்தை அருநடனம் புரியும் குருமணியே என்னை முன் ஆட்கொண்ட குணக்குன்றே என்று பிரசாத மாலையில் பாடுகின்றார் வள்ளற் பெருமான். திருவுருவம் எடுத்து சிறியேனாகி என் முன் எழுந்தருளி திருநீற்று பையை அவிழ்த்து செஞ்சுடர் பூ தந்தருளினாய் இறைவா. அடியற்ற மரம்போன்று விழுந்து நின்னை வணங்கி பெற்றுக்கொண்ட நான் தயாநிதியே திருநீரும் தருக என்று கேட்க இதே உருவம் கொண்டு அன்றே வந்து உனக்கு அருளினோம் இன்று இவற்றை உனக்கு மகிழ்ந்தளித்தோம் என்று வாய் மலர்ந்து நின்றாய் என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். வள்ளற் பெருமானுக்கு இறைவன் திருநீற்று பையை அவிழ்த்து செஞ்சுடர் பூ கொடுத்தார். அந்த செஞ்சுடர் பூ என்றால் என்ன? அதனை பெற்றுக்கொண்ட வள்ளற் பெருமான் திருநீரும் தருக என கேட்க அன்றே திருநீறு கொடுத்தோம் இன்று இதனை மகிழ்ந்து கொடுக்கின்றோம் என்கின்றார். அப்படி என்றால் அன்றே கொடுத்த திருநீறு என்ன? அடுத்த பாடலில் பாடுகின்றார். என் வடிவம் தழைப்ப ஒரு பொன் வடிவம் தரித்தே என் முன் அடைந்து என்னை நோக்கி இளநகை செய்து அருளி தன் வடிவ திருநீற்று தனிப்பையை அவிழ்த்து எனக்கு தகு சுடற்பூ அளிக்கவும் நான் தான் வாங்கி கழித்து மின்வடிவ பெருந்தகையே திருநீரும் தருதல் வேண்டும் என முன்னரது விரும்பி அளித்தனம் நாம் உன் வடிவிற்காண்டி என உரைத்தருளி நின்றாய் ஒளிநடம் செய் அம்பலத்தை வெளிநடம் செய் அரசே என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். என்னுடைய வடிவம் தழைக்க நீ ஒரு பொன் வடிவம் தரித்து வந்தாய் இறைவா. என் முன் தோன்றி என்னை நோக்கி அருட்புன்னகை செய்தருளி தன் வடிவமாகிய திருநீற்று தனிப்பையை அவிழ்த்து எனக்கு ஒளி உடைய சுடற்பூ ஒன்றை தந்தாய். நான் அதை பெற்று மகிழ்ந்து ஒளிமின்னும் மேனியை உடைய இறைவா திருநீரும் தருதல் வேண்டும் என வேண்டினேன். முன்பே அதை உனக்கு தந்து அருளினோம் அதை உன் வடிவில் காண்க என உரைத்தருளி நின்றாய் என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். இறைவன் வள்ளற் பெருமான் முன்பு பொன் உரு கொண்டு தோன்றுகின்றார். எதற்கு தோன்றுகின்றார் என்றால் வள்ளற் பெருமானின் வடிவத்தை மேலோங்க செய்ய. அப்படி தோன்றிய இறைவன் தன் வடிவமாகிய திருநீறு கொண்ட பையை அவிழ்க்கின்றார் என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். இறைவனுடைய வடிவம் திருநீற்று வடிவம், அதாவது அருள் வடிவம். அப்படி அருள் வடிவமாகிய திருநீறு இருக்கும் பையை அவிழ்த்து எனக்கு செஞ்சுடர் பூ தந்தாய் என்று பாடுகின்றார். அந்த செஞ்சுடர் பூ என்பது பூரண அருட்பிரகாசம். அந்த அருட்பிரகாசமாகிய செஞ்சுடர் பூவை பெற்றுக்கொண்ட வள்ளற் பெருமான் திருநீறு கேட்க அதனை முன்பே கொடுத்து விட்டேன் உன் வடிவில் காண்க என்கின்றான் இறைவன்.
இறைவன் வள்ளற்பெருமானுக்கு திருநீற்றுமேனியை முன்பே கொடுத்து விட்டார். திருநீற்றுமேனி என்பது அருள் வடிவம். அப்படி அருள் வடிவம் பெற்றிருந்த வள்ளற்பெருமானின் திருவடிவத்தை மேலும் தழைக்க செய்ய பூரண அருட்பிரகாசம் என்னும் செஞ்சுடர் பூ தருகின்றார் இறைவர். வள்ளற்பெருமானுக்கு திருநீற்றுமேனியாகிய அருளுருவை முன்பே கொடுத்து இப்பொழுது வந்து செஞ்சுடர் பூவாகிய அருட்பிரகாசத்தையும் கொடுத்திருக்கிறார் இறைவர். எனவே அருட்பிரகாசமாகிய செஞ்சுடர் பூ வாங்கிய வள்ளற்பெருமான் திருநீரும் கேட்க அதனை முன்பே கொடுத்தோம், உன் வடிவில் அறிந்து கொள்க என்று வள்ளற்பெருமானிடம் கூறுகின்றார் இறைவர். வள்ளற்பெருமான் மேனியே மும்மலம் நீங்கிய ஒளிரும் திருநீற்று மேனியானது. ஆதலால் அவர் புறத்தில் திருநீர் பூச வேண்டிய அவசியமில்லை என்பதால் இறைவன் திருநீரு உன் வடிவிலே உள்ளது என்று கூறி திருநீரு கொடுக்காமல் செஞ்சுடர் பூ கொடுக்கின்றார். வள்ளற்பெருமான் மலம் நீங்கி ஒளிரும் திருநீற்று மேனியை பெற்றார். அதனால் திருநீரு பூச வேண்டிய அவசியமில்லை. பசு என்னும் ஆன்மாவின் மலமாகிய ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலத்தை எரித்து திருநீற்றுமேனியாகிய அருள்வடிவாய் ஒளிர வேண்டும் என்பதின் தத்துவ விளக்கமாக திருநீறு தரிக்கப்படுகின்றது. நீரு என்பது நெருப்பின் மேல் பூக்கும் சாம்பல். திருநீறு என்பது கருணை அன்பு எனும் சுத்த உஷ்ணத்தால் உண்டாகும் அருள் வடிவம். அழகு நிறைந்து இலக ஒரு திருமேனி தரித்து அடியேன் முன் எழுந்தருளி அருள்நகை கொண்டு அடியார் கழக நடு என இருத்தி அவர்களுக்கெல்லாம் நீரு கழித்தருளி என்னளவில் கருணை முகம் மலர்ந்து குழகிய செஞ்சுடர் பூவை பொக்கண்ணத்தில் எடுத்து கொடுத்தருளி நின்றனை நின் குறிப்பறியேன் குருவே என்று அடுத்த பாடலில் பாடுகின்றார் வள்ளற்பெருமான். அழகு நிறைந்து விளங்கும் திருவுருவம் தரித்து அடியவனான என் முன் எழுந்தருளி அருட்புன்னகை கொண்டு அடியவர் கூட்டத்தின் நடுவே என்னை இருக்க செய்து அவர்களுக்கெல்லாம் திருநீற்றை மகிழ்வுடன் தந்தருளி எனக்கு கருணை முகம் மலர்ந்து புதுமையான செஞ்சுடர் பூ ஒன்றை திருக்கரத்தால் எடுத்து கொடுத்தருளினாய் என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான். திருநீற்று மேனியாகிய அருள் வடிவை பெற்ற வள்ளற்பெருமானுக்கு திருநீறு வேண்டியதில்லை. அதனால் அருட்பிரகாசமாகிய செஞ்சுடர் பூவை தருகின்றார். ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் திருநீற்றை தருகின்றார் என்று இந்த பாடலில் கூறுகின்றார் வள்ளற்பெருமான். அருட்பிரகாசமாகிய செஞ்சுடர் பூவானது மற்றவர்களுக்கு அருள் வடிவத்தை அருள வல்லது. அதனால் அதனை அருள் மணப்பூ, அதாவது அருளை வெளிப்படுத்தும் பூ என்று இதே பதிகத்தில் பாடுகின்றார் வள்ளற்பெருமான். இப்படி அருள் வடிவம் பெற்று அருள் பிரகாசமுற்று செஞ்சுடராய் பிரகாசிக்கின்றவர் திருநீற்று மேனியர் என்பதால் அவருக்கு புறத்தில் திருநீறு அவசியமில்லை. ஆனால் வள்ளற்பெருமான் திருநீற்றை வேண்டாம் என்று விடவில்லை. மீண்டும் மீண்டும் திருநீர் கேட்கிறார். இறைவன்தான் வேண்டாம், உன் மேனியே திருநீரானது என்கின்றார். அப்படி இறைவனின் அருளால் திருநீற்று மேனி உண்டாகும் பொழுது நாம் திருநீறு புறத்தில் பூச வேண்டிய அவசியம் இல்லை. திருநீறு நோய் தீர்க்கும் மருந்தாகவும் மந்திர கவசமாகவும் ஒழுக்கத்தின் அடையாளமாகவும் மும்மலத்தை எரிக்கும் தத்துவ விளக்கமாகவும் அணியப்படுவது போல் மும்மலத்தை எரிக்க முதலில் கொல்லாமை புலால் உண்ணாமையை கடைபிடித்து தத்துவ வெற்றி கொள்ள வேண்டும். அப்படி தத்துவ வெற்றி கொள்ள வைக்கப்படும் வெற்றி திலகமாகவும் திருநீறு தரிக்கப்படுகின்றது. நோய் தீர்க்கும் மருந்து, மந்திர கவசம், தத்துவ விளக்கம், தத்துவ வெற்றி திலகம் இவற்றையெல்லாம் கடந்து இவற்றை எது பற்றியும் ஆராயாமல் இறைவன் மீது கொண்ட அன்பின் அடையாளமாக திருநீறு தரிக்கும் பழக்கமும் உள்ளது. ஒரு பெண்ணை காதலிப்பவர் அவள் மேல் உள்ள அன்பினால் நிறைய அடையாளங்களை வைத்துக் கொள்வார். அதுபோல் வெள்ளொளியாய் பிரகாசிக்கும் இறைவன் மேல் உள்ள அன்பினால் இந்த வெந்நீறு தரிக்கும் பழக்கமும் உள்ளது. நெஞ்சறிவுறுத்தலில் திருநீர் அணியாதவர் இறைவன் மேல் அன்பில்லாதவர் என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான். இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால் திருநீர் வைப்பவரை வைக்கக்கூடாது என்று கூறுவதும், கொல்லாமை புலால் உண்ணாமையை கடைபிடிக்காமல் திருநீற்று ஏதோ ஒரு சடங்காக வைத்தே ஆக வேண்டும் என்று கூறுவதும் சன்மார்க்கத்திற்கு விரோதமானது. சுத்த சன்மார்க்கத்தில் எந்த ஒரு அருளியல் ஒழுக்கத்தின் அடையாளங்களையும் வைக்கக்கூடாது என்றோ வைக்க வேண்டும் என்றோ எந்த கட்டாயமும் இல்லை. சுத்த சன்மார்க்கத்தில் கருணை ஒன்றே கட்டாயம். வள்ளற்பெருமானின் படம் திருநீர் வைத்த படமாக இருந்தால் அது வள்ளற்பெருமான் திருநீற்று மேனியாகிய ஒளிரும் அருள் வடிவை பெறுவதற்கு முன்புள்ள படமாக எடுத்துக்கொள்ளப்படும். திருநீர் வைக்காத செஞ்சுடராய் பிரகாசிக்கும் படமாக இருந்தால் அவர் திருநீற்று மேனியாகிய அருள் வடிவை பெற்ற பிறகு உள்ள படமாக எடுத்துக்கொள்ளப்படும். சுத்த சன்மார்க்கம் என்பது எல்லா சமய மத மார்க்கத்திற்கும் பொதுநெறி என்பார் வள்ளற்பெருமான். அதனால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவரோ, ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்தவரோ, ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவரோ விபூதி அணிதல், திருநாமம் அணிதல், தொப்பி அணிதல் என்னும் ஒரு குறிப்பிட்ட செய்கையை உடையவரோ சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றுவதில் எந்த தடையும் இல்லை. ஏனென்றால் இந்த செய்கைகள் திருவருளுக்கு எதிரான செயலோ அல்லது கருணைக்கு எதிரான செயலோ இல்லை. இப்படி செய்வதால் பாவம் உண்டாகுமா என்றால் அதுவும் இல்லை. எந்த ஒரு செயல் கருணைக்கு தடையாக இருக்கிறதோ அந்த செயலே பாவச் செயல், அந்த செயலே திருவருளுக்கு எதிரான செயல், அந்த செயலே சன்மார்க்கத்திற்கு எதிரான செயல். ஒருவர் நெற்றியில் நீரிடுவதால் எந்த உயிருக்கும் எந்த தீங்கும் உண்டாவதில்லை. அதனை வேண்டாம் என்று எதிர்ப்பது சன்மார்க்க செயல் இல்லை, அது சமயவாத செயல்.
ஜீவகாருண்ய ஒழுக்கம் உடையவர்கள் ஆகிய ஜீவர்களை பசி என்கின்ற ஆபத்தினின்றும் நீங்க செய்கின்ற உத்தமர்கள் எந்த ஜாதியராயினும் எந்த சமயத்தாராயினும் எந்த செய்கையை உடையவர்கள் ஆயினும் தேவர் முனிவர் சித்தர் யோகர் முதலிய யாவராலும் வணங்கத்தக்க சிறப்புடையார் ஆவார்கள் என்று சர்வ சக்தியுடைய கடவுள் சாட்சியாக சத்தியம் செய்யப்படும் என்று அறிய வேண்டும் என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் கூறுகின்றார் வள்ளற் பெருமான். எனவே சுத்த சன்மார்க்கத்தில் ஜீவகாருண்யம் உடையவராக ஒருவர் இல்லை என்றால் மட்டுமே அது தவறு. அவர் எந்த ஜாதியை உடையவராக இருந்தாலும், அவர் சைவம், வைணவம், சமணம், பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாமியம் என்று எந்த சமயத்தை பின்பற்றினாலும் திருநீர் அணிதல், திருநாமம் அணிதல், முக்காடிடுதல், தொப்பி அணிதல், தியானம் செய்தல், யோகம் செய்தல், தவம் செய்தல், ஆலய வழிபாடு ஆகிய சரியை செய்தல், இருப்பிட வழிபாடு ஆகிய கிரியை செய்தல், அக வழிபாடு ஆகிய யோகம் செய்தல், அனுபவ வழிபாடு ஆகிய ஞானம் செய்தல் போன்ற எந்த செய்கையை உடையவராக இருந்தாலும் அவர் ஜீவகாருண்யம் உடையவராக இருந்தால் எல்லோராலும் வணங்கத்தக்க சிறப்புடையவர் என்று சத்தியம் செய்து கூறுகின்றார் வள்ளற் பெருமான். ஜீவகாருண்யம் இல்லாமல் எப்படிப்பட்ட செயல் செய்தாலும் இறைவனை நெருங்க முடியாது என்றும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் கூறுகின்றார் வள்ளற் பெருமான். ஜீவகாருண்யத்தை முன்னிறுத்தி எது செய்தாலும் அதில் தீமை இல்லை, ஜீவகாருண்யம் இல்லாமல் எது செய்தாலும் அதில் பெரிய பயன் இல்லை. வள்ளற் பெருமான் தந்தருளிய சத்திய ஞான சபையின் உள்ளே செல்ல பிறப்பின் அடிப்படையில் எந்த தடையும் இல்லை. ஆனால் ஒழுக்கத்தின் அடிப்படையில் தடை உண்டு. புலைக்கொலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் என்று எழுதியிருக்கும். இது வள்ளற் பெருமான் வகுத்தது. அசைவ உணவு உண்பவர்கள், உயிர்கொலை செய்பவர்கள் இதனுள் நுழையக்கூடாது. திருநீர் அணிந்து ஞான சபைக்குள் நுழைய தடை உண்டா என்றால் இல்லை. தலையில் தொப்பி அணிந்து ஞான சபைக்குள் நுழைய தடை உண்டா என்றால் இல்லை. அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் எந்த ஜாதி சமய மதத்தை சார்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் உள்ளே வருவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் ஒழுக்கத்தின் அடிப்படையில் தடை உண்டு. கருணையின் அடிப்படையில் அவர்கள் கொல்லாமை, புலால் உண்ணாமையை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிப்பவர்கள் எந்த ஜாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த சமயத்தை சார்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த செய்கையை உடையவராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த தடையும் இல்லை. இந்த உலகில் எதுவெல்லாம் பொதுவானதோ அதுவெல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தது. சன்மார்க்கம் ஒழுக்கம், கருணை, அன்புடைய எல்லோருக்கும் பொதுவானது. ஒருவருக்கு எல்லா நல்ல ஒழுக்கமும் கருணையும் அன்பும் இருந்தும் அவர் ஒரு சில விடயங்களை செய்ய ஒரு வழிபாட்டு முறை தடை விதிக்கும் என்றால் அது சமய மதவாதம். ஒழுக்கமும் கருணையும் அன்பும் உடைய அனைவருக்கும் ஜாதி சமய மத பேதம் இல்லாமல் பொதுவாக எல்லா விடயங்களையும் கொடுக்கும் என்றால் அது சன்மார்க்கம். பிறப்பினால் எந்த ஜாதியினராக இருந்தாலும், எந்த சமயத்தினராக இருந்தாலும், எந்த மதத்தினராக இருந்தாலும் ஞான சபையில் பூஜை, வழிபாடு, கருவறை சுத்தம் செய்தல் என்று அனைத்தையும் செய்ய முடியும். ஞான சபைக்குள் நுழைய புலைக்குலை தவிர்த்திருக்க வேண்டும். ஆனால் பூஜை, வழிபாடு, உட்புறம் சுத்தம் செய்தல் ஆகியவற்றிற்கு அவற்றோடு மேலும் சில ஒழுக்கங்களை வகுக்கின்றார் வள்ளற் பெருமான். 12 வயதிற்கு உட்பட்ட சிறியவராக அல்லது 72 வயதிற்கு மேற்பட்ட பெரியவராக இருக்க வேண்டும். 12 வயதிற்கு உட்பட்ட சிறியவரும் 72 வயதிற்கு மேற்பட்ட பெரியரும் பொருள், இடம், போகம் முதலியவற்றில் இச்சை சிறிதும் இல்லாதவர்களாய், தெய்வ நினைப்புள்ளவர்களாய், அன்புடையவர்களாய் இருத்தல் வேண்டும் என்கின்றார் வள்ளற் பெருமான். பிறப்பினால் எந்த ஜாதி சமய மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அதில் பற்று இல்லாமல் இந்த ஒழுக்கமுடைய எவரும் சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையில் பூஜை செய்ய முடியும், சுத்தம் செய்ய முடியும். சுத்த சன்மார்க்கம் ஏதோ ஒரு சமய மத மார்க்கத்தை சார்ந்தது கிடையாது. அது ஒரு தனிப்பட்ட சமய மத மார்க்கமும் கிடையாது. அது எல்லா சமய மத மார்க்கத்திற்கும் உண்மை பொது நெறி. சுத்த சன்மார்க்கம் கருணைக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுவிட அனுமதிக்கின்றது. எதற்காகவும் கருணையை விட்டுவிட அனுமதிப்பதில்லை. ஆனால் எது கருணை என்பதில் தெளிவு வேண்டும். தயவுடையவர்கள் எல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தவரே என்பார் வள்ளற் பெருமான். ஒருவர் எந்த சமய மத மார்க்கத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம். ஆனால் போகும் பாதைகளான அந்த சமய மத மார்க்கத்தில் பற்று வைக்காமல் போக வேண்டிய இடமான உண்மை ஆண்டவரிடத்தில் மட்டும் பற்று வைத்து ஜீவகாருண்யம் உடையவராய் ஒருவர் இருந்து விட்டால் அவர் சன்மார்க்கம் சார்ந்தவரே. அவர் இறைவனை அடைய எந்த ஒரு தடையும் இல்லை. ஜாதி சமய மத சங்கற்ப விகற்பம் கூடாது என்பார் வள்ளற் பெருமான். இங்கு சங்கல்பம் என்பது அழுத்தமான பற்று வைத்தல், விகல்பம் என்பது வேறுபாடு பார்த்தல். சமய மத விகற்பமெல்லாம் நீங்கி சமமத ஆயிற்றே என்பார் வள்ளற் பெருமான். அதாவது சமய மத ஆசார வேறுபாடெல்லாம் நீங்கி எல்லாம் சமம் என்னும் ஞானாசாரம் உண்டாகியது என்று அர்த்தம். எனவே சமய மதங்கள் இருக்கின்றது. அதனை வைத்து பிரிவினையை பார்ப்பவர்கள் பிரிவினை ஆசாரம் உடையவர். எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பவர் ஞானாசாரம் உடையவர். ஜாதி சமய மதத்தில் எந்த அளவிற்கு பற்று கூடாதோ அந்த அளவிற்கு வெறுப்பும் கூடாது. ஒருவர் பின்பற்றும் சமய மதத்தின் காரணமாக அவர் மீது பற்றும் வைக்கக்கூடாது. அவரிடம் வேறுபாடு பார்க்கவும் கூடாது. இரண்டுமே கருணைக்கு புறம்பானதாகும்.
ஒரு மனிதனை பார்க்கும்பொழுது நமக்கு அவர் ஆன்மாவாக தெரிய வேண்டும், ஆன்மநேய சகோதரராக தெரிய வேண்டும், அல்லது மனிதனாக தெரிய வேண்டும். ஆனால் ஒருவரை பார்த்தவுடன் அவரது ஜாதி, சமயம், மதம்தான் நம் கண்முன் நிற்கின்றது என்றால் பிரச்சனை நம்மிடம்தான் உள்ளது. நாம் தான் சமயவாதி, மதவாதி. வள்ளற்பெருமான் வேறுபாடு பார்ப்பது ஒரே இடத்தில்தான். அது எங்கு என்றால் இரக்கமற்றவர் இரக்கமுள்ளவர் என்ற இடத்தில். ஔவையாரும் இந்த வேறுபாடு பார்க்கின்றார். ஜாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்பார். ஜாதியும் மதமும் சமயமும் பொய் என்பார் வள்ளற்பெருமான். இந்த ஜாதி சமய மதவாதத்திற்கும் சன்மார்க்கத்திற்கும் என்ன வேறுபாடு என்று நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பின் அடிப்படையிலும் வழிபாட்டு முறையின் அடிப்படையிலும் ஒருவர் ஒரு நன்மையை கடைபிடிக்க அல்லது பெற்றுக்கொள்ள தடை இருக்கும் என்றால் அதுதான் ஜாதி சமய மதவாதம். ஒழுக்கம், கருணை, அன்புடைய அனைவருக்கும் அனைத்தும் பொதுவாய் இருக்கும் என்றால் அதுதான் சன்மார்க்கம். ஒரு ஒழுக்கத்தின் உண்மையை மறந்து அதனை சடங்காக பின்பற்றுவது ஜாதி சமய மதவாதம். ஒரு ஒழுக்கத்தின் உண்மையை உணர்ந்து அதனை சாட்சியாக பின்பற்றுவது சன்மார்க்க ஒழுக்கம். கருணையை நோக்கினால் சன்மார்க்கம், செய்கையை நோக்கினால் அது ஜாதி சமய மதவாதம். சன்மார்க்கத்தை கடைபிடிப்பவர் ஒருவருடைய கருணையை நோக்காமல் மற்ற செய்கையை நோக்கினால் அவர் சமய மதவாதம் உடையவர் ஆகிறார். ஒரு சமய மதவாதத்தை கடைபிடிப்பவர் செய்கையை நோக்காமல் கருணையை நோக்குகின்றார் என்றால் அவர் சன்மார்க்கம் சார்ந்தவர் ஆகிறார். எந்த ஒரு வழிபாட்டு தலமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அங்கு கருணைக்கும் அன்புக்கும் முதன்மைத்துவம் கொடுக்கப்பட்டால் அது சுத்த சன்மார்க்க சங்கம் சார் திருக்கோவில். கருணை அன்பை விட அங்கு வேறொன்றிற்கு முதன்மைத்துவமும் அல்லது கருணை அன்பிற்கு புறம்பான செயலுக்கு இடமும் கொடுக்கப்பட்டால் அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையாகவே இருந்தாலும் அது சமய மதவாதம் சார்ந்ததுதான். என் கடவுள்தான் பெரியவர் என்று கூறி பிரிவினையை உண்டாக்குவது சமய மதவாதம். கடவுள் ஒருவரே, அவரே எல்லாமாய் இருக்கிறார் என்று கூறி அனைவரையும் ஒன்று இணைப்பது சன்மார்க்க சங்கம். ஒரு நெறி பிரிவினையை உண்டாக்குகின்றது என்றால் அது பிரிவினை ஆசாரங்கள். ஒரு நெறி ஒற்றுமையை உண்டாக்குகின்றது என்றால் அது ஞானாசாரங்கள். சன்மார்க்கம் எப்பொழுதும் ஒற்றுமையையே விரும்பும். நன்மை கருதி எல்லோரும் இசைந்து வாழ வேண்டும் என்பார் வள்ளற்பெருமான். சமய மதம் மட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒன்றை வைத்து மக்களிடையே பிரிவினையை உண்டாக்கும் அனைத்து ஆசாரமும் நமக்கு துன்பத்தையே கொடுக்கும். அந்த ஆசாரத்தில் கலாச்சாரமும் ஒன்று, தேசாச்சாரமும் ஒன்று. இது என் தேசம், அது உன் தேசம், என் தேசம் சிறந்தது, உன் தேசம் தாழ்ந்தது என்று பிரிவினையை பார்ப்பது தேசாச்சாரம். இந்த உலகம் அனைவருக்கும் சமம் என்று இருந்தால் இராணுவம் அவசியமில்லை, ஆயுதங்களுக்கு இவ்வளவு செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. தேசாச்சாரம் உண்டானதனால் மக்களிடையே பிரிவினை உண்டானது. இது என் தேசம், அது உன் தேசம் என்பது தேசாச்சாரம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது ஞானாசாரம். இது பிரிவினையை உண்டாக்கக்கூடியது, பிரிவினை ஆசாரங்கள். எல்லோருக்கும் எல்லாம் சமம், எல்லா உயிர்களும் சமம் என்பது ஞானாசாரம். பிரிவினையை உண்டாக்கும் அனைத்து ஆசாரத்தை விட்டுவிட்டு எல்லாம் சமம் என்னும் ஞானாசாரத்தை பிடிக்க வேண்டும். பிரிவினை ஆசாரங்களை வகைப்படுத்தி கூறுகின்றார் வள்ளற்பெருமான். ஜாதியாசாரம், குலாச்சாரம், ஆசிரம ஆச்சாரம், லோகாச்சாரம், தேசாச்சாரம், கிரியாச்சாரம், சமயாச்சாரம், மதாச்சாரம், மரபாச்சாரம், கலாச்சாரம், சாதனாச்சாரம், சாஸ்திராச்சாரம் முதலிய ஆசாரங்கள். மேல்குறித்த ஆசாரங்கள் ஒழிந்து சுத்த சிவ சன்மார்க்க சத்திய ஞானாசாரத்தை வழங்கி பொதுநோக்கம் வந்தால் மேல்படி காருண்யம் விருத்தியாகி கடவுள் அருளை பெற்று அனந்த சித்தி முத்தி இன்பங்களை பெறக்கூடுமே அல்லது இல்லாவிடில் கூடாது என்கின்றார் வள்ளற்பெருமான். ஒரு ஆசாரத்தை பின்பற்றுபவர்கள் மற்றொரு ஆசாரத்தை எடுக்கக்கூடாது என்று தடுக்கப்படுகிறார்கள். இதில் ஆசாரங்களை அழிப்பது என்பது என்ன என்றால், இப்போது தேசாச்சாரம் இருக்கின்றது, தேசங்களே வேண்டாம் என்று அழித்து விடுவது சாத்தியமா என்றால் சாத்தியம் இல்லை. அப்படி என்றால் என்ன செய்வது? எல்லோருக்கும் எல்லாம் சமம், எல்லோரும் நமக்கு சமம் என்று ஒருவர் வாழ்ந்தால் அவர் அளவில் இந்த ஆசாரங்கள் எல்லாம் அழிந்து ஞானாசாரம் மட்டும் இருக்கும். இவ்வாறு ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஒழுக்கத்தால் இந்த ஞானத்தை பெற வேண்டும். ஞானிகள் ஒரு தேசத்தில் வாழ்ந்தாலும் இதுதான் தனது தேசம் என்று நினைக்க மாட்டார்கள். எல்லாம் சமம், எதுவும் தனது தேசம் என்று தான் நினைப்பார்கள். அதுபோல் ஞானிகள் ஒரு சமய மதத்தை பின்பற்றினாலும் எல்லாம் சமம் என்று தான் இருப்பார்கள். கருணையும் அன்பையும் தான் விதைப்பார்கள். கருணையை விட்டுவிட்டு ஏதோ ஒரு ஆசாரத்திற்கு முதன்மைத்துவம் கொடுத்து விட்டால் அது பிரிவினை ஆசாரமாகிய சமய மதவாதம். கருணைக்கு முதன்மைத்துவம் கொடுத்து எல்லோருக்கும் எல்லாம் சமம் என்று இருப்பது ஞானாசாரமாகிய சன்மார்க்கம். சத்திய ஞானாசாரத்தை பின்பற்றுபவர்களுக்கு எந்த ஆசாரத்தை எடுப்பதிலும் விடுவதிலும் தயக்கம் இருக்காது. பொது உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள்.
இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவர். சுத்த சன்மார்க்கம் எல்லோருக்குமான பொதுநெறி. ஜீவகாருண்ய ஒழுக்கம் எல்லோருக்குமான பொது வேதம். திருநீறு எல்லோருக்குமான பொது மருந்து. திருநீற்றை பற்றி தவறாக பேசுபவர்களின் குற்றத்தை தன் குற்றமாக ஏற்று வள்ளற்பெருமான் ஒரு பாடல் பாடுவார். உடையாய் உன் அடியவர்க்கும் அவர் மேல் பூண்ட ஒன்மணியாம் கண்மணிக்கும் ஓங்கு சைவ அடையாளம் என்ன ஒளி வெண்ணீற்றிற்கும் அன்பிலேன். அஞ்சாமல் அந்தோ அந்தோ நடையாய உடல் முழுதும் நாவாய் நின்று நவில்கின்றேன். என் பாவி நாவை சற்றும் இடையாத கொடுந்தீயால் சுடினும் அன்றி என் செய்யினும் போதாதே எந்தா எந்தா என்று திருவருட்பா திருச்சாதன தெய்வத்திரத்தில் பாடுகின்றார் வள்ளற்பெருமான். எல்லாம் உடையவனே, உன்னுடைய உண்மையான அடியவர்களிடத்தும் அவர்கள் அணிந்திருக்கும் மணியினிடத்தும் கொல்லாமை புலால் உண்ணாமை என்னும் மேன்மையான சைவ நெறியின் அடையாளமாக விளங்கும் பிரகாசமான திருநீற்றின் மீதும் நான் அன்பு இல்லாமல் சிறிதும் அஞ்சாமல் ஐயோ நடமாடும் எனது இந்த உடல் முழுவதுமே நாக்கு போல மாறி இடைவிடாமல் இவைகளை பற்றி தவறான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பாவி நாக்கை இடைவிடாது கொடிய நெருப்பால் சுட்டால் அன்றி வேறு எந்த தண்டனை கொடுத்தாலும் அது போதாதே என்று பாடுகின்றார் வள்ளற்பெருமான். திருநீறு அணிதல் போன்றவை அருளியல் ஒழுக்கத்தின் அடையாளங்கள். இது போன்ற அருளியல் ஒழுக்கத்தின் அடையாளங்களை தவறாக பேசுவது பெரும் பிழை என்று இங்கு விளக்குகின்றார். முதல் திருமுறையிலிருந்து 6ஆம் திருமுறை வரை வள்ளற்பெருமான் திருநீறு பற்றி பாடுகின்றார். 6ஆம் திருமுறை திருநீற்றை அகவடிவமாகவும், முதல் 5 திருமுறை திருநீற்றை புற அருளியல் அடையாளங்களாகவும் அகவடிவமாகவும் கூறுகின்றது. வள்ளற்பெருமான் முதல் 5 திருமுறையை படிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். 6ஆம் திருமுறையைத்தான் படிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் என்று தவறாக கூறுபவர்களும் உண்டு. அது பற்றியும் இங்கு சுருக்கமாக பார்த்து விடுவது நன்று. அப்பொழுதுதான் சுத்த சன்மார்க்க உண்மை புரியும். ஓர் உண்மை என்னவென்றால் முதல் 4 திருமுறை தான் வள்ளற்பெருமான் வெளியிட்டது. 6ஆம் திருமுறையை வள்ளற்பெருமான் வெளியிடவே இல்லை. வள்ளற்பெருமான் 6ஆம் திருமுறையை கடைசி வரை பொதுப்பட எல்லோருக்கும் வெளியிடவில்லை. ஒழுக்கமும் பக்குவமும் உடைய அன்பர்கள் சிலர் மட்டுமே குறிப்பெடுத்து பயின்று வந்தனர். வள்ளற்பெருமான் சித்தி பெற்று 11 வருடம் கழித்துதான் 1885 இந்த 6ஆம் திருமுறை வெளியிடப்பட்டது. முதல் 4 திருமுறை வெளிவந்து 18 வருடத்திற்கு பிறகே 6ஆம் திருமுறை வெளிவந்தது. பக்குவமில்லாதவர்கள் கையில் 6ஆம் திருமுறை வந்தால் அதனுடைய பாரத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அகங்கரிக்க தொடங்கி விடுவார்கள். கிடைத்த வரமே பக்குவமில்லாதவர்களுக்கு சாபமாகும் என்பதாலே வள்ளற்பெருமான் அதனை பொதுப்பட வெளியிடவில்லை. எனவே வள்ளற்பெருமானே வெளியிட்டது முதல் 4 திருமுறைகள் தான் என்று உணர வேண்டும். உண்மையில் வள்ளற்பெருமான் முதல் 5 திருமுறை வேண்டாம் என்று கருதி இருந்தால் தொகுக்கப்பட்டிருந்த 6ஆம் திருமுறையை முதலில் பதிப்பிக்க சொல்லியிருப்பார். ஆனால் வள்ளற்பெருமான் கடைசி வரை பதிப்பிக்க சொல்லவில்லை. இதுவரை வெளிவந்த முதல் 4 திருமுறைகளை யாரும் படிக்க வேண்டாம் என்று அன்பர்களுக்கு கட்டளைகள் அல்லது அறிவிப்புகளை எழுதி அனுப்பியிருப்பார். கடைசி வரை வள்ளற்பெருமான் அப்படி எதுவும் அனுப்பவில்லை. வள்ளற்பெருமான் எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்பினாலும் அதனை கட்டளைகளாக அல்லது அறிவிப்புகளாக எழுதி மற்றவர்களுக்கு அனுப்புவார் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. ஒரு சின்ன பெயர் மாற்றத்திற்கு கூட வள்ளற்பெருமான் அறிவிப்பாக அன்பர்களுக்கு எழுதி அனுப்பி இருக்கின்றார். அவருடைய கட்டளைகள் மற்றும் அறிவிப்புகளை படித்தவர்களுக்கு இது நன்கு தெரியும். ஆனால் 4 திருமுறையை வெளியிட்ட வள்ளற்பெருமான் அவற்றை படிக்க வேண்டாம் என்று எப்பொழுதும் எந்த கட்டளையும் அறிவிப்பையும் அனுப்பவில்லை. முதல் 5 திருமுறை சமயம் சார்ந்தது, 6ஆம் திருமுறை தான் சன்மார்க்கம் சார்ந்தது என்று தவறாக நினைத்து கொள்கிறார்கள். முதல் 5 திருமுறை சமரசம் சார்ந்தது, 6ஆம் திருமுறை சுத்தம் சார்ந்தது. இந்த 6 திருமுறை பதிப்பு பற்றி மேலும் விளக்கமாக தெரிந்து கொள்ள சிவஜீவகாருண்யா அவர்கள் வடலூர் பெருவெளி மேடையில் சன்மார்க்கம் பழகுவோர் முதல் 5 திருமுறைகளை படிக்க வேண்டுமா என்ற தலைப்பில் பேசிய பதிவினை பார்க்கலாம். அதில் இன்னும் சிறப்பாக இந்த விடயங்கள் எல்லாம் விளக்கப்பட்டுள்ளது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. வள்ளற்பெருமான் சொன்னதாக அன்பர்களால் எழுதப்பட்ட உபதேச குறிப்பிலும் வள்ளற்பெருமான் திருநீர் அணிய வேண்டும் என்று கூறிய குறிப்பு உள்ளது. இந்த உபதேச குறிப்புகளை வள்ளற்பெருமான் கைப்பட எழுதிய விடயங்களோடு ஒத்து வந்தால் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வள்ளலார் கூறியதை அப்படியே உள்வாங்கி எழுதுவது என்பது இயலாத காரியம். அதனால் அவரவர்கள் புரிந்த அளவில் எழுதியுள்ளார்கள். இதனால் வள்ளற்பெருமான் கைப்பட எழுதிய விடயங்களோடு அவற்றை ஒப்பிடும் பொழுது அதில் உள்ள தவறுகள் வெளிப்பட்டு விடுகின்றது. இது பற்றி ஏற்கனவே நாம் விரிவாக பார்த்தோம். பார்க்காதவர்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பார்த்து விடுங்கள். நல்ல விளக்கம் உண்டாகும். இந்த பதிவில் சொல்லப்பட்ட திருவருட்பா பாடல்கள் மட்டுமல்ல, திருநீறு பற்றி இன்னும் பல பாடல்கள் திருவருட்பாவில் இருக்கின்றது. வள்ளற்பெருமான் கைப்பட எழுதிய விடயங்கள் திருநீற்றின் சிறப்பை கூறுவதால் அவர் சொன்னதாக அன்பர்கள் எழுதிய உபதேச குறிப்பில் திருநீறு பற்றி கூறிய விடயத்தை எடுத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. அதனால் அதையும் காண்போம். நித்திய கரும விதியில் சாதாரண விதி முதல் சிறப்பு விதி வரை வள்ளற்பெருமான் திருநீறு தரிப்பது பற்றி கூறுகின்றார்.
சூரிய உதயத்திற்கு முன்பு நித்திரை நீங்கி எழுந்து விபூதி தரித்து சிறிது நேரம் உட்கார்ந்து கடவுளை தியானம் செய்தல் வேண்டும். காலையில் இளம் வெயில் தேகத்தில் படாதபடி பொழுது விடிந்து 5 நாழிகை பரியந்தம் உடம்பை போர்வையோடு காத்தல் வேண்டும். பின்பு வெயிலின் நெடுநேரம் தேகமெலிவு வரத்தக்க உழைப்பை எடுத்து கொள்ளாமல் லேசான முயற்சியில் சிறிது வருத்தம் தோன்ற முயலுதல் வேண்டும். பின் இளம் வெந்நீரில் குளித்தல் வேண்டும். விபூதி தரித்து சிவசிந்தனையோடு சிறிது நேரம் இருத்தல் வேண்டும். ராத்திரி முன்பங்கில் தேக சுத்தி செய்து விபூதி தரித்து சிவத்தியானம் செய்தல், தோத்திரம் செய்தல், சாத்திரம் வாசித்தல், உலகியல் விவகாரம் செய்தல் இவை முதலியவை கூடும் என்று நித்திய கர்ம விதியின் சாதாரண விதியில் குறிப்பிடுகின்றார் வள்ளற் பெருமான். சிறப்பு விதியில் எழுந்தவுடன் விபூதி தரித்து சற்று நேரம் செவ்வையாக உட்கார்ந்து கடவுளை ஊன்று நினைத்து எழுதல் வேண்டும் என்றும், மலஜலம் கழித்த பின்பு திருநீறு தரித்து கொண்டு ஏகாந்தமாக ஓரிடம் பற்றி இருந்து சூரியன் உதயமாகிற வரையில் கடவுளை தியானம் செய்து கொண்டிருத்தல் வேண்டும் என்றும் குறிப்புகள் காணப்படுகின்றன. திருநீறு நோய் தீர்க்கும் மருந்து, ஆபத்து நீக்கும் மந்திர கவசம், அருளியல் ஒழுக்கத்தின் அடையாளம், தத்துவ விளக்கம், தத்துவ வெற்றி திலகம், அன்பின் அடையாளம். திருநீறு மட்டுமல்ல, அருளியல் ஒழுக்கத்தின் அடையாளமாக திகழும் எது ஒன்றையும் வைத்தே ஆக வேண்டும் என்றோ வைக்கவே கூடாது என்றோ எந்த கட்டாயமும் சுத்த சன்மார்க்கத்தில் இல்லை. அது அவரவர்களின் பக்குவத்தின் அடிப்படையில் சமரசமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. கருணை ஒன்றே சுத்த சன்மார்க்கத்தில் கட்டாயம். கருணைக்காக எதையும் விட்டுவிடலாம், எதற்காகவும் கருணையை விட்டுவிடக்கூடாது. முடிவாக, திருநீறு அணிவது சுத்த சன்மார்க்கத்தில் சிறப்பு, ஆனால் கட்டாயம் இல்லை. சுத்த சன்மார்க்கத்தில் கருணை ஒன்றே கட்டாயம். அதற்கு பத்தியம் ஒழுக்கம், பயன் அன்பு. திருவருள் துணை. அருட்பெருஞ்சோதி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.